நோய்க்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மெடிடேஷன் பண்ண பண்ண எவ்வளோ நோய் இருந்தாலும் அதோட இம்பேக்ட் உடம்பு மேல இருக்காது இருக்காது. பாயிண்ட் நம்பர் 3, எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சீரியஸா மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்மா கிளியர் ஆயிடும். எப்போ கர்மா கிளியர் ஆயிடுமோ அப்போ நோய் கூட கிளியர் ஆயிடும். கர்மாக்கு நோய்க்கு லிங்க் இருக்கு. அந்த நோய் கர்மா கிளியர் ஆகிற வரைக்கும் நோய் இருந்துட்டே இருக்கும். ஓகே கர்மா ஓகே. எப்போ இது கிளியர் ஆயிடும்னா ஞானம் என்ற அக்னி, ஞானம்ன்றது நம்ம 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 எப்போ நம்ம ஞானம் நமக்கு வருமோ அப்போதான் கர்மா கிளியர் ஆயிடும். ஸோ ஓகே மாஸ்டர். ஒன்று லிங்க் இருக்கு. இப்போ அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நிறைய பேர் வயசானவங்க உள்ள நோய் வச்சுக்கிட்டு இன்னும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஆஹ் வெறித்தனமா பண்றாங்களா, ஒரு பேஷன்ல பண்றாங்களா, எந்த நோக்கத்துல பண்றாங்க? ஏதோ ஆரோக்கியம் நல்லா இருந்தா போதும் அந்த நோக்கத்துல பண்றாங்களா? எனக்கு என்லைட்மெண்ட் ஆகி என்லைட்மெண்ட்டுக்காக நான் பண்ற அந்த மாதிரி அந்த நோக்கத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் சீரியஸ்னஸ்.